வெல்கம் டு டே 3 ஆஃப் பீட்டா ப்ரீடிங். நம்ம 2 நாளாக பபுள் நெஸ்ட் கட்டுறதுக்காக மேலுக்கு டைம் கொடுத்துட்டோம். ஏன்னா நல்ல ஸ்ட்ராங்கான பபுள் நெஸ்ட் தேவை. இந்தளவு நம்ம பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கு. ஆனால் என்னென்னா நம்ம போட்ட ஷீட்டை விட வெளியே தான் கட்டியிருக்கு எல்லாமே. அதனால் மேபி வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்பேஸில் கட்டினனால அதனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபீமேலை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா ஃபீமேலை பார்த்த மேல் நல்ல பபுள் நெஸ்ட் கட்டிருச்சு. இப்போ ஃபீமேலை விட்டால் தான் எக்கு கரெக்டாக லே பண்ணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பாட்டிலை சுற்றி பபுள் நெஸ்ட் கட்டியிருக்குல, இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா நம்ம நீட்டாக ஃபீமேலை அழகாக பிடிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இல்லைனா பபுள் நெஸ்ட் களையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க கரண்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்து அது மூலமாக ஃபீமேலை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இது எப்பயுமே பெஸ்ட் ஆப்ஷன் தான். பாட்டில் அப்படி எடுக்காமல் கூட வச்சுக்கலாம். ப்ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி பபுள் நெஸ்ட் கொஞ்சம் கூட கலையாமல் நம்ம எப்படி பாட்டிலேருந்து ஃபீமேலை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஃபீமேலை ரிலீஸ் பண்ண உடனே மேல் போய் எப்படி ஃப்ளேர் பண்ணி காமிக்குது பாருங்களேன். நல்லா பாண்ட் ஆகுது. இந்த ப்ரீடிங்காக சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போம்.